இனிய அன்பு நேயர்களே, காலை வணக்கம். நமது புடிபொருது டாக்கீஸில் நமக்கு பொருத்தமான மனிதர்கள் மட்டுமே நான் பழகுவேன் யாராவது கொள்கை வச்சுருந்தா அதை மாற்றிங்க தயவு செஞ்சு. இப்போது ஒரு பாட்டில் இருக்கு, பாட்டிலுக்கு ஆப்டாக ஒரு மூடி இருக்கும். பெட்ரோல் டேங்க் இருக்கும் பைக்கில், அதுக்கு ஆப்டாக மூடி இருக்கும். இதையெல்லாம் பொருட்களுக்கு மட்டும்தான். மனிதர்களுக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு இருக்குது பிரபஞ்சத்தில். உங்களுக்கு பொருத்தமான, உங்களோட 100% அப்படியே ஒத்துப்போகக்கூடிய சக மனிதர்கள் யாராவது இந்த பிரபஞ்சத்தில் இருக்காங்கன்னா சொன்னாங்கன்னா அவனை மடைய யாரும் கிடையாது. ஏன்னா இல்லவே இல்லை, நீங்கள் தான் அந்த சக மனிதன். ஆக நீங்கள் அடுத்த மனிதர்கிட்ட பழகும்போது இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாம் பார்த்துட்டு, மைனஸ் எல்லாம் தள்ளிட்டு ப்ளஸ் எல்லாம் மட்டும் எடுத்துக்கிட்டு அனுசரித்து தான் போயாகணும். இது காலத்தின் கட்டாயம், படைப்பே அப்படி தான் இருக்குது. அதை விட்டு மனிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை புரிஞ்சுக்கிட்ட யாருமே இல்லை, எனக்கான நல்ல நண்பன் யாருமே இல்லை, எனக்கான உடன் பிறந்த உறவுகள் யாரும் இல்லை, இப்படியெல்லாம் வேதனைப்படுறோம், துன்பப்படுறோம், அழுத்துக்கிறோம், யாரையும் நம்ப மாட்டேங்கிறோம். முதல்ல அடிப்படை உண்மையே அந்த மாதிரி ஒரு படைப்பே படைக்கப்படலைன்னும் போது எப்படி கிடைக்கும் சொல்லுங்க பார்ப்போம். அதனால் இந்த உண்மையைத்தான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஏற்ற பாட்டிலுக்கு ஏற்ற மூடி இருக்கிறா போல் உங்களுக்கு ஏற்ற மனிதன் இந்த உலகத்தில் படைக்கப்படவே இல்லை, யாருக்குமே படைக்கப்படலை. அவன் தனித்தனி இயல்பாக தான் படைக்கப்பட்டிருக்கின்ற பிரபஞ்சத்தில். அதனால் மனிதர்களோடு உறவாடும்போது, உறவுகளுடன் உறவாடும் பொழுது, பெண்ணுடன் உறவாடும்போது, பழகும்போது, உங்கள் மனைவி, அக்கா, தங்கை, இப்படி எந்த யார் கூட நீங்கள் இருந்தாலும் சரி அனுசரித்து போக. அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ பிடிக்காதோ என்னவோ நம்ம இது வாழணும். அவங்க தேவைன்னா அனுசரித்து போங்க, தேவையில்லையா அனுசரிக்காதீங்க, போயிட்டே விட்டுருங்க, கட் பண்ணி விட்டுருங்க. நான் சில அண்ணன்களெல்லாம் கட் பண்ணியே விட்டாச்சு. ஒரு அண்ணனெல்லாம் சரி, உன் கூட என்னால் அனுசரித்து போக முடியல, உங்கள் குணம் இப்படி இருக்குது, எனக்கு வரைக்குது, உங்கள் குணம் எனக்கு வந்துடக்கூடாது. அதனால் ஒரு அண்ணன் விளக்கிட்டேன் சார், நீங்கள் நம்புக கட் பண்ணிட்டாரு. சரி பாப்பா, அடுத்த பிறவியில் என்ன பாப்பா, இந்த பிறவியில் எனக்கு பெருசாக லவ் வரல, அட்டாச்மெண்ட் வரல. கட் பண்ணணும்னு நோக்கம் என்னென்னா அட்டாச்மெண்ட் வரல. ஏன்னா அந்த மாதிரி சில்லியாக பிஹேவ் பண்ணார். இருக்கையிலலாம் ஸ்டேஜுக்கு சொல்ல வரேன்னா முதல்ல நானும் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவர் பேரில் கோவப்படுறதே தப்பு, நமக்கு மாதிரி ஏற்ற மாதிரி ஒரு கேரக்டர் இருப்பான்னு எதிர்பார்க்குறதே தப்பு இல்லை ஃபஸ்ட்டு. ஆக எங்கிட்டையும் தப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு மறந்துட்டேன்.